வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முக்கணிகளில் சிறந்த கனியாக மாம்பழம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் இப்போ நம்ம மாம்பழங்களை வேண்டி விரும்பி சாப்பிடுவோம். ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எப்போதுமே அடிப்படையான நமக்கு வேண்டிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுத்து தான் ஆகும். அதனால தான் நீங்கள் மாம்பழத்தை இந்த கோடை காலங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை பெற்று என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை பெறுகிறீங்க அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு, டைஜஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு எல்லாமே மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் அமைலேஸ் போன்ற செரிமான என்சைம்கள் இருக்குது. இது உணவுகள் இருக்கக்கூடிய கடினமான கார்போஹைட்ரேட்டுகளை எளிதில் உடைக்கிறதுக்கு, செரிமானத்தை எளிதாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இதனால் செரிமானம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எளிமையாக உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாம்பழங்களில் அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குங்க. இது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. கூடவே உங்களுடைய அந்த குடல் இயக்கத்தையுமே எப்போதுமே சீராக பராமரித்துக் கொள்ளுது. இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த வயிறு குடல் இந்த இரண்டினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையும் சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் இந்த கோடை காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சீசனிங் ஃப்ரூட்டாக இருக்கக்கூடிய மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அன்றாடம் தேவைப்படக்கூடிய இந்த விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர்ச்சத்தினுடைய அளவில் 67% பார்த்தீங்கன்னா இருக்குது. மேலும் மாம்பழங்களில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ, அப்புறம் விட்டமின் B6 எல்லாம் இருக்கிறதால தான் தொற்று நோய்களிலிருந்து நம்மளுடைய உடம்புகளை பாதுகாத்து, நம்மளுடைய உடலை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மாம்பழம் நமக்கு பலப்படுத்துதுங்க. அதாவது ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிடுறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நமக்கு குணப்படுத்துறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள்லாம் ஏற்படாத வண்ணம் உடலை பாதுகாப்பதில் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உதவிகரமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழம் நமக்கு இருக்குங்க. அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு தொற்று நோயை ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக்கணும்னா மாம்பழங்கள் எடுத்துக்கொண்டு உடலை பராமரித்துக் கொள்ளலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஐயோடைய ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். கூர்மையான கண் பார்வை நமக்கு எப்போதுமே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழங்கள் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ இது எல்லாமே கண் பார்வையை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலனா தான் கண் பார்வை உங்களுக்கு மங்கலாக தெரிகிறது, கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னு பல காரணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழங்களில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கண் புரை மற்றும் பார்வை குறைபாடு, அதாவது பார்வை மங்கலான மாதிரி தெரிகிறது, இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ வயதானவர்களுக்கு அந்த கண் கருவிழினுடைய அந்த செயல்திறன், அந்த ஆற்றல் மேம்படும் போது உங்களுக்கு மேம்படாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு அந்த பார்வையை மங்கக்கூடிய பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அது ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓரளவு கூர்மையான கண் பார்வையை வயதானவர்கள் பெறுவதற்கும் அவங்களுக்கும் மாம்பழத்தை நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வயதானவர்களாக இருக்கீங்க, கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு மாம்பழங்களை சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி உங்களுக்கு சுகர் கண்டென்ட் இருக்குன்றது சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிடணும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம், அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இது மாதிரி பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் எல்லாம் பெற்று கூர்மையான கண் பார்வை திறனை பெற்றுக்கொள்ளணும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடணும்னா மாம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட்டோடைய ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழங்கள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இது எல்லாமே ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளத்தை நமக்கு சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மங்கி ஃபெரின் ஊட்டச்சத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ மங்கி ஃபெரின் அப்படின்ற தனித்துவமான ஆன்டி ஆக்சிடென்ட் இதய தசைகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதாக ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. அந்த மங்கி ஃபெரின் மாம்பழங்கள்ல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டாசியம் எல்லாம் கொண்டு உங்களுக்கு அந்த நார் சத்தெல்லாம் கொண்டு இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாம் உங்களுக்கு குறைத்து இரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் ஏற்படாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பி இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் பராமரித்து மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படாமல் தொடர்ந்து இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும், பலம் பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா மாம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க.
புற்றுநோய் தடுப்பு பிரச்சனை, அதாவது புற்றுநோய்களை வந்து தடுக்கிறதுக்கான அந்த ஆற்றல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழங்களில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்கள், அந்த ஃபேலிஃபினால்ஸ் வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைத்து சில வகை புற்றுநோய் செல்கள் உருவாவதை உங்களுக்கு வந்து தடுக்கும். ஸோ இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களை நம்ம முன்னாடியே தடுத்து நிறுத்திக் கொள்வதற்கும், புற்றுநோய்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மருத்துவரினுடைய ஆலோசனையின் பேரில் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்று உடல் அமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.